ஸோ அடுத்ததாக யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாஸ் சாம்யூல் எஃப்பி அப்படின்றவர் பற்றி தாங்க. ஸோ இவர் வந்து எப்போ பிறந்திருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 1791 பிறந்திருக்காரு. அண்ட் நார்மலாக இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு இன்வென்டர் அண்ட் பெயிண்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து ஒரு சக்ஸஸ்ஃபுல் பெயிண்டர், அதுவும் ஆயில் பெயிண்டிங்கில் வந்து இவர் ரொம்பவே வந்து ஜெம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் இவர் என்ன இன்வென்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ், டெலிகிராஃப் மூலிமா வந்து எலக்ட்ரிக்கல் சிக்னல்ஸ் வந்து கன்வே ஆகிறது தான் இவர் இன்வென்ட் பண்ணியிருக்காரு. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஒயர்லெஸ் சிக்னல்ஸ்னால ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு வந்து கம்யூனிகேஷன் வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக போகிறதுக்கும், அண்ட் அது மட்டும் இல்லாமல் லாங் டிஸ்டன்ஸில் இருந்தாலுமே கம்யூனிகேஷன் வந்து ஒயர்லெஸ்ஸாக ட்ராவல் பண்ணுறதுக்கு இன்வென்ட் பண்ணியிருக்காரு இவர் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த சூப்பரான இன்ஃபர்மேஷன் தொடர்ந்து அடுத்ததான் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 12 ராசிக்காரர்களுக்கான தினப்பலனை சொல்கிறதுக்காக யதார்த்த ஜோதிடர் செல்வி வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. வாங்க பார்க்கலாம். இது யோகம் நல்ல யோகம். வேந்தர் டிவி நேயர்களுக்கு அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். மேஷம் முதல் மீன வரை உள்ள ராசி நேயர்களுடைய தினப்பலன்களை பார்ப்போம். முதலாவதாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள். தந்தையாருடைய தேக ஆரோக்கியத்துக்கும் தந்தை வழி உறவுகளுக்கும் உங்களுக்கும் வாக்குவாதம் இல்லாமல் இருப்பது பல விதத்தில் நன்மை. அவசரத்தனம் இல்லாமல் பொறுமையாக இருப்பது பல விதத்தில் ஏற்றங்கள் அனுகூலங்கள் காணப்படும். பயணங்கள் எல்லாம் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். மிகப்பெரிய அனுகூலங்கள் ஏற்படுவதற்கும் பணத்தட்டுப்பாடு தீர்வதற்கும் மனதிற்கு சந்தோஷத்தை ஏற்படுத்தி தருவதற்குண்டான கிரகங்கள் காணப்பட்டாலும் வாக்குவாதத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் ரிஷப ராசிக்காரர்கள். வெளிவட்டாரத்தில் உத்தியோகத்தில் எல்லா விஷயத்திலும் சிறிது கவனமாக. நரம்பு சம்பந்தப்பட்ட பாதிப்பு உள்ளவர்கள், துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கிய குறைபாடு உள்ளவர்கள் இன்று சிறிது கவனமாக இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள் காணப்படும். அரசு உத்தியோகத்தில் இருப்பவர்கள் செய்யாத பழிப்பாவத்திற்கு திடீரென்று சிலருடைய சூழ்ச்சிகள் ஏற்படுத்திவிடும். மிக மிக கவனமாக இருப்பதும், மேலதிகாரிகளை பற்றி யார் உங்களிடத்தில் வந்து புறங்கூறினாலும் அந்த இடத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். டெலிஃபோனில் பேசுகின்ற சமயத்தில் கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மிதுன ராசிக்காரர்கள். தைரியம் தன்னம்பிக்கை, படிப்படியாக பழைய கடன்கள் பைசல் செய்வது, எடுத்த காரியத்தில் ஜெயம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் இருந்த சங்கடங்கள் நிவர்த்தி ஏற்படுவது, தொலைதூர செய்திகள் நன்மைகள் அனுகூலங்கள் காணப்படுவது, தனிப்பட்ட முறையில் உங்களுக்கு இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி ஏற்படுவது, எந்தவித பயணங்கள் வந்தாலும் எடுத்துக்கொள்வது, அதன் மூலமாக ஆதாயங்களுக்கு கிடைப்பது, புது ஒப்பந்தங்கள் ஏற்படுவது, தனிப்பட்ட முறையில் செல்வாக்கு கைகூடுவதற்குண்டான அனுகூலங்கள் எல்லாம் காணப்பட்டாலும் துணை அல்லது துணைவியாருடைய தேக ஆரோக்கியம் மட்டும் சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கடக ராசிக்காரர்கள். யோக பலங்கள் அனுகூலங்கள். பிள்ளைகள் விஷயத்தில் பூத கண்ணடை ஆராய்ச்சி வேண்டாம். வயிற்று பிரச்சனை ஏற்கனவே இல்லை கடகராசிக்காரர்கள் இன்று மிக மிக கவனம். கர்ப்பஸ்திரிகள் சிறிது எச்சரிக்கை. பிள்ளைகளுடன் சாதாரண வாக்குவாதங்கள் மொத்த நிம்மதியை கெடுத்து விடலாம். உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் வெளிவட்டாரம் யோக பலன்கள். கொடுக்கல் வாங்கல் பிரச்சனை தீர்வதற்குண்டான அனுகூலங்கள். மொத்தத்தில் நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரக்கூடிய அமைப்பு காணப்பட்டாலும் பிள்ளைகளால் அந்த அமைப்பில் தேவையில்லாத ஆக்ரோஷப்படுவது பெரும் சிக்கலையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் சிம்ம ராசிக்காரர்கள். இரத்த பந்த உறவுகளுடன் வாக்குவாதம் வேண்டாம். கண்டிப்பாக பெற்றோர் பெரியோருடைய தேக ஆரோக்கியம் ஒரு சிலருக்கு பெரிய அளவு சங்கடத்தையும் கஷ்டத்தையும் ஏற்படுத்தி விடலாம். தசாபத்திகள் மோசமாக நடக்கின்ற பட்சத்தில் பெருமளவு பாதிப்புகள் காணப்படுவதற்குண்டான சாத்தியக்கூறு காணப்படுகிறது. அடிப்படுவது, இரத்த காயங்கள் ஏற்படுவது போன்ற விஷயத்திற்கு முக்கியத்துவம் கொடுங்கள். எல்லாவற்றிலும் நிதானத்துடன் இருங்கள். கூர்மையான ஆயுதங்கள் நெருப்பு போன்ற இடங்களில் இருப்பவர்கள் சிறிது எச்சரிக்கையுடன் இருப்பது பல விதத்தில் நன்மை அனுகூலங்கள். வளர்ப்பு பிராணிகள் விஷயத்தில் கூட சிறிது கவனம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கன்னியா ராசிக்காரர்கள். ஏற்றம் அனுகூலங்கள். தொட்டத்து தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். புது பொருள் சேர்க்கை. மனதிற்கு பிடித்த விஷயங்கள். பயணங்களால் மிகப்பெரிய யோக பலன்கள். மனதிற்கு பிடித்த விஷயங்கள் ஒன்றன் பின் ஒன்றாக நடைபெறுவது தெய்வ சங்கல்பத்தில் மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். சுபகாரிய தடைகள் நிவர்த்திகள் காணப்படுவது. இடமாற்றம், உத்தியோக மாற்றம், வீடு மாற்றம், மனை மாற்றம், புது விஷயத்திற்குண்டான அனுகூலங்கள், புது ஒப்பந்தங்கள், புது கிரகங்கள், புது அனுகூலங்கள். படிப்படியாக ஆடை ஆபரண சேர்க்கையில் இருந்த பிரச்சனைகள் நிவர்த்தி, பணத்தட்டுப்பாடு தீர்வதற்குண்டான யோக பலங்கள். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் துலா ராசிக்காரர்கள்.
வார்த்தைகளின் மதிப்பு மரியாதை கூடுவதற்குண்டான அனுகூலங்கள் காணப்பட்டாலும் தொண்டை பகுதியில் சிறு உபத்திரம் இருந்தாலும் மருத்துவ ஆலோசனை எடுத்துக்கொள்வது நன்மையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரும். வெளிவட்டாரம், உத்தியோகம், தொழில் அமைப்பில் உங்களுடைய வார்த்தைக்கு மதிப்பு மரியாதை கூடுவதுடன் மேலதிகாரிகளின் நம்பிக்கைக்கு பாத்திரமாவீர்கள். உத்தியோகத்தில் உங்களுடைய தனிப்பட்ட அந்தஸ்து கூடுவதை கவனத்தில் கொள்ளலாம். எடுத்த காரியத்தில் படிப்படியாக மிகப்பெரிய ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் ஏற்படுத்தி தரலாம். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்தி கிடைக்கக்கூடியதான சாத்தியக்கூறல் காணப்படுவதை சரியாக முறையாக பயன்படுத்திக் கொள்வது யோக பலம். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் விருச்சிக ராசிக்காரர்கள். அவசியமில்லாத பயணங்களை தவிர்த்து கொள்வது, வண்டி வாகனத்தை வித்தைகள் காட்டாமல் இருந்தாலே போதும். மற்றபடி எடுத்த காரிய ஜெயம், அனுகூலங்கள், தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்கள். சுவாசத்தில் ஏற்கனவே கோளாறு உள்ளவர்கள் மிக மிக கவனமாக உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்து கொள்வது. தனிப்பட்ட முறையில் உங்களுடைய பேர் புகழுக்கு பங்கமில்லாமல் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவது. உங்களுடைய முயற்சிகள் பலரால் பாராட்டப்படுவது. சோம்பலால் தேவையில்லாத குழப்பங்களிலிருந்து அமைப்பில் நிவர்த்தி பெறுவது. தந்தை தாய் வழி உறவுகளுடைய தேக ஆரோக்கியத்துக்கு அதிக முக்கியம். தாயாருடன் வாக்குவாதங்கள் இல்லாமல் இருப்பது நன்மையும் அனுகூலத்தையும் பெற்றுத்தரக்கூடிய அமைப்பு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு. அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் தனுசு ராசிக்காரர்கள். சுபவிரய பிராப்தம் மற்றும் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டங்களெல்லாம் காணப்பட்டாலும் வரவுக்கு மீறிய செலவுகள் காணப்படுவதை கவனத்தில் கொள்க. நரம்பு சம்பந்தப்பட்ட கண்களில் ஏற்கனவே பாதிப்பு உள்ள தனுசு ராசிக்காரர்கள் உணர்ச்சி வசப்படுவது, இரத்த கொதிப்பு போன்ற அமைப்புகள் வீரியத்தை பெற்று தருவதற்குண்டான அமைப்புகள் காணப்படுவதால் இரத்த கொதிப்பு, சர்க்கரை நோயாளிகள் மிக மிக கவனமாக இருப்பது நன்மை தரும். உயரமான இடங்களில் இருந்து இறங்குகின்ற சமயத்தில் ஏறுகின்ற சமயத்தில் மிக கவனமாக பார்த்து கொள்வது ஏற்றத்தையும் அனுகூலத்தையும் தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மகர ராசிக்காரர்கள். லாபம், அனுகூலங்கள் ஒன்று சேருவோம். தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். பயணங்களால் மிகப்பெரிய ஆதாயங்கள் கிடைக்கும். எதிர்பார்க்காத இடத்திலிருந்து பணம் வருவோம். நீண்ட நாட்களாக வராத பணங்கள் கூட தேடி வந்து கொடுப்பதற்குண்டான யோக பலத்தை காண்கிறது. வியாபாரத்தில் அபிவிருத்திகள், புது முயற்சிகள், யோகங்கள், அனுகூலங்கள், எதிர்பார்க்காத இடத்திலிருந்து நல்ல செய்திகள், ஏற்கனவே தடைப்பட்டிருந்த பலவிதமான விஷயங்கள், ஒப்பந்தங்கள் கையெழுத்தாவது எல்லாம் அனுகூலத்தை பெற்றுத்தரும். சமூகத்தில் பெரிய மனிதர்கள் சந்திப்பது மிகப்பெரிய யோகத்தையும் அனுகூலத்தையும் திடீரென்று மாற்றிவிடும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்கள். யோக பலம், உத்தியோகத்தில் மேன்மை, உத்தியோகத்தில் தொட்டது தொடங்கக்கூடிய காலகட்டம். குடும்பத்தில் ஒற்றுமை இருந்து பிரிந்த குடும்பத்தினர் தம்பதியினர் ஒன்று சேர்வதற்குண்டான முயற்சிகள் வெற்றிகள், பெரிய பெரிய அனுகூலங்கள். அரசு துறையில் இருந்தவர்கள் பெரிய பொறுப்புக்கு வருவதற்குண்டான சாத்தியக்கூறுகள், ஏற்றங்கள், அனுகூலங்கள், விராத முயற்சிகள் வெற்றிகள் ஏற்படுவது. வியாபாரத்தில் புது புது விஷயங்கள் அனுகூலத்தை ஏற்படுத்தி தருவது. தொடர்ச்சியாக பயணங்களால் அனுகூலங்கள், லாபங்கள், பெரிய மனிதர்களின் சந்திப்பு யோகத்தையும் அனுகூலத்தை பெற்றுத்தரும். அடுத்ததாக பார்க்கக்கூடிய ராசிக்காரர்கள் மீன ராசிக்காரர்கள். ஜவாப் ஜாமீனில் மட்டும் கவனம். மற்றவர்களுக்கு சாட்சி கையெழுத்திடுவதோ எந்த விஷயத்திலிருந்து நகர்ந்து கொள்ளுங்கள். உத்தியோகம் தனிப்பட்ட முறையில் மிகப்பெரிய ஏற்றங்கள், எடுத்த காரியத்தில் ஜெயம், அனுகூலங்கள் காணப்படுகிறது. குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோருடைய தேகாரோக்கியம், அவர்களுடைய நடை உடை பாவனைகள், சிறிது அவர்களுடன் வாக்குவாதங்கள், சாதாரண பிரச்சனைகள் கூட மொத்த நிம்மதியும் கெடுத்து விடலாம். எனவே குடும்பத்தில் உள்ள பெற்றோர் பெரியோர் தனிப்பட்ட முறையில் அண்டை அயலார் வீட்டு விஷயத்தில் கூட உள்ள பெரியோர்களுடன் சாதாரணமாக விளையாட்டாக பேசுவது கூட விபரீதத்தில் கொண்டு போய் முடித்து விடலாம். அந்த விஷயத்தில் மட்டும் மீனராசிக்காரர்கள் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது பலவிதத்தில் நன்மை அனுகூலங்கள் காணப்படும். மீண்டும் நாளை யோகம் நல்ல யோகம் நிகழ்ச்சியில் சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகின்றேன். நன்றி, வணக்கம். ஸோ ஓகே விவர்ஸ், இன்னைக்கு இன்வென்ஷன்ஸ் அண்ட் இன்வென்டர்ஸ் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்களா? ஸோ நாளைக்கு இந்த டாபிக் பற்றி தான் அவங்க கூட டிஸ்கஸ் பண்ண போகிறேன். அண்டில் தென் இஸ் திவ்யா சைனிங் ஆஃப் வித் என்டர் டீம் ஆஃப் புத்தம்புது காலை. பாய். Thank you.